ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th தமிழ் 10ஆம் வகுப்பு தமிழ் தொடர்ச்சி தான். சூவன் சவ் என்னும் துறைமுக நகர் எந்த நாட்டில் உள்ளது? சூவன் சவ் என்னும் துறைமுக நகர் எந்த நாட்டில் உள்ளதுன்னா சீன நாட்டில். எந்த நகர்னா காண்டன் நகர். 500 கல் வடக்கே அந்த பக்கத்தில் இருக்குது காண்டன் நகர். யாரால் சீனாவில் சிவன் கோவில் கட்டப்பட்டது? குப்லாயிங் கானின். அவர் யாருன்னா சீன பேரரசர் தான் சீனாவில் சிவன் கோவில் கட்டப்பட்டது. குப்லாய் கான். சொல் பொருள்: அடினும் சுட்டாலும், மாளாத தீராத, மாயம்னா விளையாட்டு. எந்த மாநிலத்தில் வித்துவக்கோடு என்னும் ஊர் இருக்கிறது? கேரள மாநிலம். மாவட்டம் வந்து பாலக்காடு மாவட்டத்தில் வித்துவக்கோடு இருக்குது. மாநிலம் வந்து கேரள மாநிலம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? 5ஆம் திருமொழி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாள் திருமொழி வந்து எத்தனையாவது திருமொழியாக உள்ளதுன்னா 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழி பாடல்களை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார், 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 8 தொகை நூல்கள் ஒன்று பரிபாடல் பாடலை எழுதியவர் யாருன்னா கீரந்தியார். இதுக்கு ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா கீரே பறித்து வந்தேன் கீரந்தியார். அப்போ பரிபாடலை பாடலை எழுதியவர் யாருன்னா கீரந்தையார். நான் கீரையே பறிச்சுட்டு வந்தேன் அப்படி அந்த இடத்துல வச்சுன்னா மறக்காது. பரிபாடலில் உரையாசிரியர்கள் எத்தனை பேர்னா எத்தனை பாடல் இருப்பதாக கூறினாங்கன்னா 70 பாடல். பரிபாடலில் 70 பாடல். ஆனால் எத்தனை பாடல் தான் கிடைத்திருக்குன்னா 24 பாடல்கள். சொல் பொருள்: விசும்புனா வானம், ஊழி யுகம், ஊழ் முறை. ஊழினா யுகம், ஊழ்னா முறை. தன் பெயர் குளிர்ந்த மலை, ஆர்தர்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடுனா சிறப்பு, பீடு சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பு இதையும் பார்த்துடுங்க வேணாம். ஊழ் அடுக்கு தொடர். வளர்வானம் வினைத்தொகை. செந்தி பண்பு தொகை. வாரா ஒன்றன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரேற்றம். நெக்ஸ்ட், எந்த ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்டதுன்னா 1988ஆம் ஆண்டு. எத்தனை காட்சிக்கூடம்? 10 காட்சிக்கூடம் இருக்குது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் வந்து 1988ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் வந்து 10 காட்சிக்கூடம் இருக்கிறது. முதலில் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் குறிப்பிட்டவர் ஜான் வீலர். முதல்ல கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் குறிப்பிட்டவர் யாருன்னா ஜான் வீலர். அவர் யாருன்னா அமெரிக்க அறிவியலாளர். நெக்ஸ்ட், கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் ஸ்டீவன் காக்கிங். கருந்துளை என்பது படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர் யாருன்னா ஸ்டீவன் காக்கிங். ஸ்டீவன் காக்கிங் பெற்ற விருதுகள்: அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, பிரசிடென்ட் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, உல்ஃப் விருது, உல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ், காப்லி பதக்கம், காப்லே மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிரைஸ். காக்கிங் வந்து டேஷ் நினைவு நாளில் பிறந்தார். யாருடைய நினைவு நாளில் பிறந்தார்னா கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்தார். யாருடைய பிறந்தநாள் இறந்தார்னா ஐன்ஸ்டைனுடைய பிறந்த நாளில் இறந்தார். யாருன்னா காக்கிங். ஸ்டீஃபன் காக்கிங் யாருன்னா கருந்துளை என்பது வந்து படைப்பின் ஆற்றல் என்று நிறுவியவர். நெக்ஸ்ட், பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் டேஷ் என்ற சிறப்பை பெற்றார்னா தொடக்க விழா நாயகர் 2012. யாருன்னா ஸ்டீஃபன் காக்கிங். பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் டேஷ் என்ற சிறப்பை பெற்றார்னா தொடக்க விழா நாயகர் 2012. சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடியவர் யாருன்னா ஸ்டீவன் காக்கிங் தான். சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடியவர் யாருன்னா ஸ்டீவன் காக்கிங். ஸ்டீவன் காக்கிங் எழுதிய நூல்கள்: காலத்தின் சுருக்கமான வரலாறு, 40 மொழிகளில். காலத்தின் சுருக்கமான வரலாறு எழுதியவர் யாருன்னா ஸ்டீவன் காக்கிங். எத்தனை மொழிகள்? 40 மொழிகள் எழுதியிருக்காரு. டேஷ் ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை, பெருவெடிப்பு, கருந்துளை அவற்றை பற்றி வெளிவந்தன 1988ஆம் ஆண்டு இந்த நூல் வெளிவந்தது தான். கடும் பகட்டு யானை, நெடுந்தேர் கோதை, திருமாவியல் நகர், கருவூர் முன்துறை. இது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்குன்னா அகநானூறு. எந்த மாவட்டத்தை பெருமைப்படுத்தி கூறுதுன்னா கரூர் மாவட்டத்தை. இது வந்து இலக்கணம் பொது. இது இருதிணை எல்லாம் தெரியல. உயர்திணை அக்ரிணை, உயர்திணை ஆண்பால் பெண்பால் ஐம்பால் அந்த இது வேணால் பார்த்துக்கிடுங்க. நான் வீடியோவாக போடுறேன், நீங்கள் புரிஞ்சுன்னா பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு.
நெக்ஸ்ட் கேமல் என்பதற்கு வடம் கயிறு, ஒட்டகம் என்ற பொருள், 2 பொருள் இருக்குது. வடம்னா கயிறு, ஒட்டகம் கேமல் என்பதற்கு. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அதுக்கு தமிழ் அர்த்தம் புதை சாக்காடு. டெலினா தொலை. டேஷ் ஓராண்டில் பிற மொழியிலிருந்து டேஷ் நூல் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மனியில் ஒரு ஆண்டிற்கு பிற மொழியிலிருந்து 5000 நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஜெர்மனி நாடு. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று தமிழை குறிப்பிடுவர் குலோத்துங்கன். பிரான்சு தேசிய நூலகத்தில் இருந்த தமிழ் ஏடுகள் நூல்கள். பிரான்சு தேசிய நூலகத்தில் இருந்த தமிழ் ஏடுகள் நூல்கள் எதுலாம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். சவாதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குத்தம்பி பாவலர். எந்த வருஷம்னா அவருடைய வருஷம் 1874 to 1950. 1874 to 1950. அவர் பிறந்த மாவட்டம் கன்னியாகுமரி. ஊர் இடலாக்குடி. திறமை செய்யுள் ஏற்றும் திறன். 15ஆம் வயதிலிருந்தே செய்யுள் ஏற்றும் திறன் பெற்றவர் செய்குத்தம்பி பாவலர். சீராபுராணத்துக்கு உரை எழுதியவர். பாராட்டு 1907ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் நாள் சென்னையில் விக்டோரியா அரங்கத்தில் 100 செயல்களை விக்டோரியா அரங்கத்தில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். இந்த சென்னை விக்டோரியா அரங்கத்தில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்தவர். அவருடைய நினைவு இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் நிறுவப்பட்டிருக்கு. அவருடைய நினைவாக இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் நிறுவப்பட்டிருக்கு. அவர் தொகுத்த நூல் நீதி வெண்பா. செய்குத்தம்பி பாவலர். சதாவதானம் என்றும் கலையில் சிறந்து விளங்கியவர் யாருன்னா செய்குத்தம்பி பாவலர். நெக்ஸ்ட் சொல் பொருள். கேள்வியினான் நூல் வல்லான், கேண்மையினான் நட்பினன். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த டேஷ் என்னும் மன்னர் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். குலேச பாண்டியன். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த டேஷ் என்னும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். குலேச பாண்டியன். கபிலரின் நண்பர் யார்? இடைக்காடனார் புலவர். கபிலரின் நண்பர் யார்? இடைக்காடனார் புலவர். சொல் பொருள் பார்க்க போகிறோம். தாரண மாலை, முடி, தலை, முனிவு, சினம், அகத்து உவகை, மனம், மகிழ்ச்சி, நுவன்ற சொல்லிய, தமர்னா உறவினர், நீபவனம் கடம்பவனம், மீனவன் பாண்டிய மன்னன், கவரி சாமரை, என்னா அசை சொல். நெக்ஸ்ட்டு கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரசு சின்னம் எதுனா சாமரை. கடம்பவனம்னா சிறந்த குளிர்ந்த வயல்கள். திருவிளையாடற் புராணம் நூலை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. திருவிளையாடற் புராணம் 3 காண்டம். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். 64 படலங்கள் இருக்குது. எதுலனா திருவிளையாடற் புராணத்தில். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் வேதராணியம். திருமறை காட்டில் வேதராணியம் என்ற பகுதியில். இயற்றி நூல்கள் வேதராணியம் புராணம், திருவிளையாடல், போற்றி, கலிவெண்பா, மதுரை பதிற்று அந்தாதி. மதுரை பதிற்று பத்தாந்தி. புதிய நம்பிக்கை என்ற கதையில் பெயர். அது ஒரு விரிவான கதை. அதில் அம்மா பேர் பாட்சி, அப்பா பேர் சாம் மெக்லியோட். அவங்க பிள்ளைகள் மேரிஜென் வித்தியாசம். அவங்க பிள்ளைகளில் மேரிஜென் ஒரு வித்தியாசமான பெண்ணாக இருப்பான். அவங்க மாளிகை வீட்டுக்கு போகும்போது அந்த மாளிகை வீடு யாரோடதுன்னா பென் வில்சன். மேரியிடம் பேசியது எதுனா புத்தகம். உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் தான் அமெரிக்க கற்பின பெண்மையை உருவாக்குனது மேரிஜெனை உருவாக்குனது ஒரு புத்தகம். மேரி மேக்லியோட் ஒரு பெத்யூன். நெக்ஸ்ட் அருந்துளை என்பதை பிரித்தால் அருக்குற்றல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது எந்த வினானா அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது விடை சுட்டு விடை. இது விளக்கணத்தில் வரும். நான் எல்லாமே கரெக்ட் இதாக லைன் பை லைன் எழுதுனதுனால அப்படியே தொடர்ந்து வருது. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடியில் குறிப்பிடப்படுவது எதுனா கல்வியே. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர். நெக்ஸ்ட் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யாருன்னா இறைவன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் பாடலை இகழ்ந்தவர் யார்?
இறைவன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யாருன்னா மன்னன். கலைச்சொல் அறிவோம். எம்பளம்னா சின்னம், தீசிஸ் ஆய்வேடு, இன்டலெக்சுவல் அறிவாளர், சிம்பாலிசம் குறியீட்டியல். சிறந்த சிறுகதைகள் 13. இதை தமிழில் வள்ளிக்கண்ணன், இது வந்து தமிழில் மொழிபெயர்த்து வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் மொழிபெயர்த்தர் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி தமிழில் வந்து யார் எழுதினானா எம். அகிலா. அகிலா. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் டேஷ் என்று ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. குடக்கொத்து. இது எங்கன்னா எந்த மாவட்டத்தில் நிகழ்த்தப்படுகிறது? மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் நிகழ்த்தப்படுகின்றன. மயிலாட்டம் நையாண்டி மேளம். காவடி ஆட்டம் பாரந்தாங்கும் கோல். என்பதன் பொருள் வந்து காவடி ஆட்டம். இது வந்து எங்கன்னா இலங்கை, மலேசியா உட்பட என்னது நடத்தப்படுகிறது. தேவர் ஆட்டம், இதுக்கு இன்னொரு பேர் சேர்வை ஆட்டம். வானதேவர்கள் ஆடிய ஆட்டம், ஆண்கள் மட்டும்தான் ஆடுவது. உரிமை என அழைக்கப்படும் தேவ துந்துமி. இதில் வந்து எத்தனை கலைஞர்கள் ஆடுவார்கள்னா 813 கலைஞர்கள். நெக்ஸ்ட்டு தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே அது தமது குறிக்கோள் என்றவர். இவரின் நாடகங்கள் வந்து பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்களை பேசின. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் இவர்தான். யாருன்னா கூத்துப்பட்டறை ந. முத்துசாமி என்ற கலைஞாயிறு. கலைஞாயிறு என்று அழைக்கப்படுவர் ந. முத்துசாமி. அவருடைய ஊர் வந்து கூத்துப்பட்டறை. அவர் வந்து தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதிலே நிறைய கொஸ்டின் இருக்குது. நாடகக்கலை மீட்டெடுப்பவர் குறிக்கோளாக வச்சிருந்தார். இவரின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியல் மாற்றங்கள் பேசின. நெக்ஸ்ட் வந்து தாமரை திரு விருதை இந்திய அரசால் பெற்றார். தமிழ்நாடு அரசால் வந்து கலைமாமணி என்ற விருதையும் பெற்றார். பார்த்துடுங்க. யாரா? ந. முத்துசாமி. வேளாண்மை செய்வோரின் கலையாக இருந்தவை தெருக்கூத்து. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது கலைப்பேர் அர்ச்சுனன் தபசு. ராச சோழன் தெரு மன்னன் பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ததை குறித்தது வந்து மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் புகழ்மிக்க பகுதி. எந்த பாடலில் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது? காண முடிகிறதுனா திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும். தோற்பாவை கூத்து எங்கன்னா திருவாசகம், பட்டினத்தார் பாடல். பூந்தொடுத்தல் என்று கவிதை பேழையினை எழுதியவள் உமா மகேஸ்வரி, கவிஞர். இது கூட பூந்தொடுத்தல் வந்து இப்படி உமா வந்து பூத்தொடுத்தாள் அப்படின்னு ஞாபகிடுங்க. பூத்தொடுத்தல் என்ற கவிதை பேழையினை எழுதியவங்க யாருன்னா உமா மகேஸ்வரி. அவங்க வந்து ஒரு கவிஞர். உமா மகேஸ்வரி குறிப்பு பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தில் பிறந்தவங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவங்க எழுதின நூல்கள் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நூலை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஆல்.